வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி வெஞ்சர் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது 35 சின்ன விஷயம் இல்லை அப்படின்ற ஒரு தமிழ் டப்டு தெலுங்கு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா சன் நெக்ஸ்ட் ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தில் நிவேதா தாமஸ் தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே 35 மார்க்ஸ் எடுத்து மேக்ஸில் பாஸ் ஆக துடிக்கக்கூடிய ஒரு சின்ன பையனோட கதை அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலாக அந்த பையனோட அம்மா தான் நிவேதா தாமஸ். அந்த பையனுக்கு ஒரு தம்பி இருப்பான். அண்ட் அவங்க அப்பா வந்து திருப்பதியில் பஸ் டிரைவராக ஒர்க் பண்ணிட்டு இருப்பார். ரொம்பவே ஒரு எளிமையான குடும்பம் அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் பீஸ்ஃபுல்லாக அவங்களோட லைஃப்பை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை இந்த பையன்தான். இவன் நிறைய கேள்விகள் கேட்டுகிட்டே இருப்பான். எல்லாத்தையும் புரிஞ்சு படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கொண்டவனாக இருப்பான். ஸோ எல்லா சப்ஜெக்டையுமே இவன் ப்ராப்பராக அந்த மாதிரி புரிஞ்சுப்பான். பட் மேக்ஸை புரிஞ்சிக்கிறதுல இவனுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும். அவனோட கேள்விகளுக்கு ப்ராப்பரான விடை அப்படின்றது அவனுக்கு கிடைக்காம இருக்கும். இதனால் மேக்ஸில் கண்டினியூஸாக 0 அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு இருக்கான். அந்த மேக்ஸ் டீச்சர் இருக்கார்ல ஸ்கூலில், அவனுக்கும் இந்த பையனுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்றதும் ஸ்கூலில் வரதான் செய்யுது. இவன் கேட்குற கேள்விகளுக்கு அவர் கடுப்பாயிட்டே இருப்பார் அப்படின்னே சொல்லலாம். அதனால் அவனை ரொம்பவே டார்ச்சர் பண்ணுறாரு. ஸோ இந்த பையனை பாஸ் பண்ண வைக்கிறதுக்காக அவங்க அம்மா நிவேதா தாமஸே களமிறங்குறாங்க. நிவேதா தாமஸ் ஆக்சுவலாக 10th ஃபெயிலான ஒரு நபர். ஸோ இவங்க எப்படி அந்த மேக்ஸை கற்றுக்கிட்டு தான் பையனுக்கு சொல்லித்தராங்க. அண்ட் டுவர்ட்ஸ் த எண்டு பாஸ் பண்ண வச்சாங்களா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயம் அப்படின்றது அந்த யதார்த்த வாழ்வியலை படமாக்கின விதம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி எப்படி இருக்கும், அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், அண்ட் அதில் இந்த பையனுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி ரொம்ப நீட்டாகவே இந்த கதையை பில்ட் பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் நிவேதா தாமஸோட ரோல் அப்படின்றது பயங்கர ஆப்டாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். 2 குழந்தைகளுக்கு அம்மாவாக கச்சிதமாக அந்த ரோலில் பொருந்திருந்தாங்க. இன்ஃபேக்ட் டுவர்ட்ஸ் த எண்ட்லாம் அந்த பையனை எப்படியாவது பாஸ் பண்ண வைக்கணும்னு அவங்க காட்டக்கூடிய அந்த டெஸ்பிரேஷன் அப்படின்றதெல்லாம் ரொம்ப நீட்டாகவே இருந்துச்சு. அதே மாதிரி அந்த பையனுக்கு ஸ்கூலில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அதெல்லாமே வந்து சூப்பராகவே படமாக்கியிருப்பாங்க. அதில் அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு, எனிமீஸ், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நீட்டாக காட்டியிருப்பாங்க. ஆல்சோ இந்த படத்தில் நிறைய டச்சிங்கான மொமெண்ட்ஸ் அப்படின்றதுமே இருக்க தான் செஞ்சிச்சு. அண்ட் அது எல்லாமே ரொம்பவே நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஓவரால் ஒரு சிம்பிளாக லைட் ஹார்ட்டடாக பார்க்குற மாதிரியான ஒரு ஃபேமிலி ட்ராமா தான். பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று, இந்த படத்தோட டியூரேஷன் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் போகுது. அவ்வளோக்கான கண்டென்ட் இல்லை. அண்ட் கொஞ்சம் செகண்ட் ஹாஃபில் ஒரு விதமான லேக் அப்படின்றத உங்களால் உணர முடியும். ஆல்சோ இந்த படத்தில் இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ட்ஸ் அப்படின்றதெல்லாம் பெருசாக இருக்கவே இருக்காது. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது இந்த படத்தில் பெருசாக க்ரியேட் ஆகாது. பட் ஸ்டில் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலியாக பார்த்து ரசிக்கிற மாதிரியான ஒரு படம். கண்டிப்பாக ட்ரை பண்ணியே பாருங்கள். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.2 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை, க்ளீன் வாட்ச். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.